வணக்கம். நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய அப்பாவு கணக்கில் 35 ரூபாய் அப்படின்ற கதை. வாங்க கதைக்குள்ள பயணிப்போம். அப்பா, நல்ல வேலை, பேருந்துல கடைசி இடம்னாலும் ஜன்னல் ஓரமா எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. இந்த 6 மணி வண்டியை தவற விடக்கூடாதுன்னு ஓடி வந்திருந்தேன். சரியா 10 மணிக்கெல்லாம் ஊர்ல கொண்டு போய் சேர்த்துரும். அதுக்கப்புறம் வீடுதான். அம்மா தூங்கி இருக்க மாட்டாங்க, எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. பேருந்துல இடம் தேடி மனிதர்களும், மனிதர்களை தேடி ஆரோக்கியம் தர பழங்களும், மறுநாள் காலையிலேயே லட்சாதிபதி ஆக்குற லாட்டரி சீட்டுகளும், 1 ரூபாயில ஆங்கில கத்து தர புத்தகங்களும் எல்லாம் வந்து சுத்திக்கிட்டே இருந்தது. வண்டி புறப்படுற நேரத்துல நடு வயதினரா ஒருத்தர் வந்து நின்னாரு. என் பக்கத்துல காலியா இருந்த இடத்துல உட்காரலாமா கூடாதா அப்படின்ற மாதிரி என்னை பார்த்தாரு. உட்காருங்களேன் அப்படின்னு கொஞ்சம் நகர்ந்து உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தேன். உட்கார்ந்தாரு. அவருக்கு எப்படியும் 50 வயசு இருக்கும். மீன் முல்லை போல ஒரு வார தாடி, தலையும் வெளுத்து போயிருந்தது. பழுத்து போன நிறத்துல சட்டையும் வேட்டியும். பல்லாண்டுக்கு முன்னாடி நடந்த கல்யாணத்துல கொடுத்த ஒரு மஞ்ச பைய வச்சிருந்தாரு. சாயம் போன பையில தன்னோட உடைமைகளை வச்சிருந்தாரு. பார்த்த மாத்திரத்திலேயே நான் ரொம்ப சௌக்கியம் அப்படின்னு சில முகங்கள் சொல்லும். அப்படி ஒன்றும் மோசம் இல்லை, திருப்தி தான் அப்படின்னு சில முகங்கள் சொல்லும். ரொம்ப சங்கடம் அப்படின்னு சில முகங்கள் சொல்லும். என் பக்கத்துல இருந்தவர் 3வது ரகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அவர் கூட பேசணும்னு இருந்துச்சு. வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது. இது வரைக்கும் போறீங்க அப்படின்னு கேட்டேன். புதுச்சேரி சார் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அதுதான் சொந்த ஊர். எனக்கும் தான். புதுச்சேரியில் எங்க? பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே. எனக்கு முத்தையால்பேட்டைங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 மைல் தூரம் போகணும். ரிக்ஷாவில் போனால் 2 ரூபா கேட்பான். வண்டி பல்லாவரத்தை நெருங்கிட்டு இருந்தது. நடத்துனர் என்கிட்ட வந்தாரு. நான் காசை கொடுத்து சீட்டு வாங்கிக்கிட்டேன். பெரியவர் துணிப்பைக்குள்ள இருந்து ஒரு சின்ன பர்ஸை எடுத்தாரு. அதுலேருந்து ஒற்றை 100 ரூபாய் தாளை எடுத்து நடத்துனர்கிட்ட கொடுத்தாரு. ஏயா, அத்தனை பேரும் 100 50 கொடுத்தா நான் சில்லறைக்கு எங்க போவேன்? நீங்களே பாருங்க சார் அப்படின்னு பைய என்கிட்ட காட்டினாரு. ஆணு திறந்திருந்த அது வாய்க்குள்ள 100ம் 50மா இருந்துச்சு. யோ பெரியவரே, சில்லறை 12 ரூபாய் 80 பைசா இருந்தா கொடு, இல்லைனா தாம்பரத்துல இறங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இருக்கையில போய் அமர்ந்துக்கிட்டாரு. சார் சார், என்கிட்ட இந்த 100 ரூபாய் நோட்டை தவிர வேற சில்லறை இல்லையே சார் அப்படின்னு பெரியவர் ரொம்ப பரிதாபமா சொன்னார். பெரியவர் என்னை பரிதாபமா பார்த்தாரு. நான் அவருக்கு சீட்டு எடுத்து கொடுத்தேன். மாமண்டூர்ல வண்டி நிற்கும், நான் மாத்தி கொடுத்துறேன் சார். சரிங்க. நிம்மதியா நல்லா சாஞ்சு உட்காந்தாரு. ரொம்ப நன்றி சார். ஊர்ல என்ன பண்றீங்க? சும்மா தாங்க இருக்கேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, 1.5 வருஷமா மூடி கிடக்கிற ஆளை தொழிலாளிங்க. நானும் ஆரம்பத்துல அண்டை அசல்ல கடன் வாங்கி காலத்தை தள்ளினேன். அப்புறம் அண்டா கொண்டானெல்லாம் விற்று அடகு வச்சு தின்னோம். அப்புறம் என்ன, யாசகம் வாங்காத குறை தான். நான் நல்லா இருக்கிறப்ப என் மச்சான் ஆறுமுகத்தை நான் தான் படிக்க வச்சேன், கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ பட்டணத்தில் சௌகரியமாக இருக்கான். ஏதாவது கொடுத்து உதவுப்பான்னு கடுதாசி எழுதினேன். பதிலே இல்லைங்க. பிள்ளை குட்டிங்க முகத்தை பார்க்க முடியலங்க. வண்டி ஏறிட்டேன். 1 வாரமாக பட்டணத்தில் ஆறுமுகம் வீட்டில் தான் இருந்தேன். என்னால் முடிஞ்சது இதுதான்னு 100 ரூபா கொடுத்தான். அவன் பொஞ்சாதி டவுன் பஸ்ஸுக்கு 1 ரூபா கொடுத்துச்சுங்க. வாங்கிட்டு புறப்பட்டேன். இந்த காசை வச்சு 1 வாரம் 10 நாள் கஞ்சி குடிக்கலாமே அப்படின்னு சொன்னார். மாமண்டூரில் இறங்கி இரவு உணவை முடித்தோம். பெரியவர் பில்லுக்கு 100 ரூபாய் நீட்டினார். சில்லறை இல்லை சார் அப்படின்னு கல்லால் இருந்தவர் கராரா சொன்னார். பரவாயில்ல அப்படின்னு நானே அவருக்கு சேர்த்து பணம் கொடுத்தேன். வெளியில் ஒரு சிகரெட் வாங்கி பற்ற வச்சுக்கிட்டேன். நீங்க அப்படின்னு கேட்டேன். பிடிக்கிறது தானுங்க. அவருக்கும் ஒன்று வாங்கி கொடுத்தேன். கூச்சப்பட்டாரு, அப்புறமா புகைச்சாரு. ஊர் போய் சேர்ந்தது. நாங்கள் இறங்கினோம். சார் வாங்க பழம் வாங்கலாம், அங்கேயே நோட்டை மாற்றி உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். பஸ் ஸ்டாண்டில் வெளில இருக்கிற பழக்கடைக்கு போனோம். அவர் 2 ஆப்பிளும் கொஞ்சம் கருப்பு திராட்சையும் வாங்கிட்டு நோட்டை நீட்டினார். என்ன பெரியவரே, இப்போ தான் நாளைக்கு சரக்கு போகிறதுக்காக கல்லால் இருந்த பணத்தை எல்லாம் ஒட்டை தொடச்சி கொடுத்துட்டு வரேன். இப்போ போய் 100 ரூபா கொடுக்குறியே அப்படின்னு சொன்னாங்க கடைக்காரம்மா. பெரியவர் பழத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சார். பரவாயில்ல, வீட்டில் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழத்துக்கும் நானே காசு கொடுத்தேன். தனியாக அவர்கிட்ட ஒரு 5 ரூபாய் தாளை கொடுத்து வண்டி வச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. சார், ரொம்ப உபகாரம் பண்ணியிருக்கீங்க. அவசியமாக நாளைக்கு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரணும். முத்தையால்பேட்டை மணிக்கூண்டு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் துளசியம்மன் கோயில் தெரு. அப்பாவுன்னு சொன்னால் வீட்டை காட்டுவாங்க, அவசியம் வரணும் அப்படின்னு சொன்னார். நான் வர்றதா சொல்லி விடை பெற்றுக்கிட்டேன். வீட்டை நோக்கி நடக்கையில் இது அதிகப்படியோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 60ஆம் கல்யாணம் நடக்க இருக்கு. அவருக்கு வேட்டி துண்டு, அம்மாவுக்கு புடவை எல்லாம் வாங்கணும்.
நிச்சயம் ஒரு 25 ரூபா துண்டு விழும். மறுநாளே என்னால் முத்தியால்பேட்டைக்கு போக முடியல. 2வது நாள் எனக்கு அங்கே பக்கத்தில் ஒரு வேலை இருந்தது. வேலையை முடிச்சுக்கிட்டேன். அப்பாவை பார்க்க போகலாமா அப்படின்னு தோணுச்சு. பக்கத்தில் தான் மணிக்கூண்டு. இருந்தும் எனக்குள்ள ஒரு தயக்கம். பாவம் கஷ்டப்படுறவர் அப்பாவும். இந்த பணத்துக்காக தான் வர்றேன்னு அவர் நினச்சிக்கிட்டா நல்லா இருக்காதே. என்னால் 25 ரூபா புரட்டிக்க முடியும். ஆனால் அவருக்கு அது பெரிய தொகையாயிற்றே. எனக்கு அவரையும் அவரோட குழந்தைங்களையும் பார்க்கணும் போல இருந்தது. போனேன். மணிக்கூண்டு, துளசியம்மன் கோயில் அப்பாவை வீட்டை சுலபமாகவே கண்டுபிடிக்க முடிஞ்சுது. தெருவில் எல்லாம் கூரை வீடுகள் தான். அப்பாவு வீடும் ஒரு சின்ன கூரை வீடு தான். உடஞ்ச கதவு, மண் திண்ணை. அப்பாவு சார்? யாரு? 40 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மா தலையை வெளில நீட்டினாங்க. அப்பாவும் இருக்காங்களா? நீங்க யாரு? இந்த ஊர் தான். மெட்ராஸ் போயிட்டு வர்றப்போ அப்பாவோட பழக்கம். வீட்டுக்கு வர சொன்னாரு, அதான். உட்காருங்க, வர நேரம்தான். அங்கே அந்த மண் தரையில் உட்காந்துருந்தேன். அந்த அம்மா உள்ளேந்து செல்வராசு அப்படின்னு யாரையோ கூப்பிட்டாங்க. ஒரு பையன் கால் சட்டை மட்டும் போட்டுக்கிட்டு வந்தான். அப்பா சாராய கடையில் இருப்பாரு, யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வா. ஆமாங்க, கையில் என் தம்பி கொடுத்து அனுப்பின பணம் கொஞ்சம் இருக்கு, அது தீர்ற மட்டும் அந்த ஆள் அங்கே தான் கிடக்கும் அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்க. பையன் என்னை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே நடந்தான். ஆறுமுகம் கொடுத்து அனுப்பின பணத்தை உங்ககிட்ட அவர் தரலையா? தம்பி 50 ரூபா கொடுத்தானா, 25 என்கிட்ட கொடுத்துச்சு, மீதியை அது வச்சுக்கிச்சு. பாவம், நல்லா சம்பாதிச்சு நல்லா செலவு பண்ண மனுஷன். இப்போ சும்மா கிடனா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. தம்பிய உங்களுக்கு தெரியுங்களா? உள்ளே இருந்து 2 பொண்ணுங்க என்னை எட்டி பார்த்தாங்க. சுமார் 20ம் 15மான பெண்கள். பழங்காலத்து ஃபோட்டோக்களை மாதிரி நிறம் இழந்து போயிருந்தாங்க. அப்பா அங்கே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பையன் வந்தான். உங்களுக்கு அவர் ஏதாவது பணம் தரணுங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். இருங்க வந்துடும், வர நேரம்தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த பெண்களையும் பையனையும் பார்த்தேன். பசி முகத்தில் வெளிப்படையாக தெரிஞ்சுது. கைகள்லாம் குச்சி குச்சியாக இருந்தது. கைப்பட்டா கிளிகிற மாதிரி ஆடைகள். 1.5 வருஷ பசியை தாங்கிக்கிட்டு வளர்கிற குழந்தைங்க. என்கிட்ட 10 ரூபா இருந்துச்சு. ஆறுமுகம் எனக்கு தெரிஞ்சவர் தாங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா அக்காவை போய் பாருன்னு சொன்னார். அதான் வந்தேன். என்கிட்ட இருந்த அந்த 10 ரூபாயை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தேன். பையன் அம்மாவை பார்த்தான். எதுக்குங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. ஆறுமுகம் தாங்க கொடுக்க சொன்னாரு, வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவள் தலை அசைச்சதும் பையன் வாங்கிக்கிட்டான். நாளைக்கு வாங்கலை, அதை வீட்டில் இருக்க சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு நடந்தேன். நாளைக்கு நான் வரப்போவதே இல்லை அப்படின்னு எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிட்டேன். இப்படிதான் இந்த கதையை முடிச்சிருக்காரு எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு. ஒருத்தவங்களோட வெளி தோற்றத்தை பார்த்து அவங்களோட குணம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறது ரொம்பவே தப்பு. அதே போல உதவி தேவைப்படுறவங்களுக்கு அதை பார்த்துட்டு உதவி செய்யாமல் இருக்கிறதும் தப்பு தான். முதல்ல அப்பாவோட வெளி தோற்றத்தை பார்த்து உதவி செஞ்ச நாயகனோட அணுகுமுறை தப்பு. அதே சமயம் அப்பாவோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே நடக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்துட்டு 10 ரூபாயை தூக்கி கொடுத்துட்டு வந்தான் இல்லையா, அது ரொம்ப சரியா இருந்தது. ஒரு ஏமாற்றத்துக்கு பிறகும் உதவி செய்கிறவனோட மனப்பான்மையை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள். நம்ம செய்கிற உதவி சரியான ஆளுக்கு சரியான நேரத்துக்கு சரியா போய் சேருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.